இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சன்ல பார்க்க போறது நருட்டோ ஸ்டைல் ராமன் நூடுல்ஸ் எப்படி பண்றது பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கேரட் குடமிளகாய் நீளமா வெட்டி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மேகி மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியா ஒரு பிளேட்ல மாத்திட்டு இதே கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 பல் பூண்டு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு பவுல்ல மாத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஹீட்லேயே ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்துட்டு ஒரு வேக வச்ச முட்டையை 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடாயில எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ராமன் நூடுல்ஸ் பவுல் தாங்க ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு வதக்கினது சேர்த்துட்டு மேகி மசாலா பாக்கெட்ல இருக்கிற மசாலா சேர்த்துட்டு வத்தல் கொஞ்சமா அரைச்சு உள்ள சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு கொஞ்சமா எண்ணெயை சூடு பண்ணி உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷை சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம். மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்த கேரட்டு குடமிளகாயை சேர்த்துட்டு முட்டையை சேர்த்துட்டோம்னா நம்ம சுவையான ராமன் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.